வணக்கம். இது அச்சிரப்பாக்கம் ஊராட்சி, அச்சிரப்பாக்கம் ஒன்றியம், வேளாமூர் ஊராட்சியினுடைய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அப்படின்ற இடத்துலேருந்து பதிவு. இது மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் ஆரம்பித்து அதற்குண்டான பள்ளம், ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கொட்டா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு பள்ளம், இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனால் எதுவுமே பயன்பாட்டில் இல்லை. இதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா அரசு உயர்நிலை பள்ளியினுடைய பள்ளி சுற்றுச்சுவர். அந்த சுற்றுச்சுவர்லேருந்து அந்த குப்பைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா, இது ஒரு 15 அதாவது ஆரம்பித்த காலத்துலேருந்தே அப்படி தான் பண்ணிட்டு வராங்க. ஒரு 10-15 வருஷமாக. அது அரசு உயர்நிலை பள்ளியினுடைய மதில் சுவர். இந்த குப்பையை பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் மானாவாரியாக தினமும் இங்கே தான் குப்பை வண்டியில் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அந்த நெருப்பு கரெக்டாக பள்ளி வளாகத்தில் போய் நெடி பயங்கரமாக ஏறுது. சுகாதார சீர்கேடு ஏகப்பட்டது நடக்குது. இதை நம்ம ஊராட்சி கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்தும் போகலை. அதனால் இந்த பதிவு. இப்போ பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், இது திறந்த வெளி இடம். இந்த திறந்த வெளி இடத்துல வெளிப்புறமாக மானாவாரியாகவே குப்பையை கொளுத்திடுறாங்க. தினமும் குப்பை வண்டியில் வர குப்பைங்க இப்படி தான் நடக்குது. அதனால் இதை சுகாதாரத்துறையோ இல்லை வேறு எந்த துறையோ உடனடியாக பண்ணணும். இதுதான் அரசு உயர்நிலைப் பள்ளி. அந்த உயர்நிலைப் பள்ளியினுடைய உள்புறத்துலேயும் தூய்மை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த குப்பைங்க தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது. நன்றி. இதில் பார்த்தா இரவில் மணல் கூட செம்மண்ணை ஜேசிபி மூலிமா அள்ளியிருக்கிறாங்க. அது ஏன்றது தெரியல. பாருங்கள், எல்லாம் திறந்த வெளி குப்பை தான், மூடுதலாகவே இல்லை. குப்பை பொருள் தரம் பிரித்தல் இந்த இடம். ஆனால் அது அந்த பயன்பாட்டிலேயே இல்லை. ரூம் மட்டும்தான் இருக்குது பேருக்கு. இது எதிர இபி ஆஃபீஸ் 33/11. இதுதான் நம்ம அரசு பள்ளியினுடைய மதில் சுவர் ஆரம்பம். இங்கே கொளுத்துகிற புகை பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளி வளாகத்தில் போகுது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நன்றி.